அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிரைஸ் அண்ட் வர்ஷிப்? நிறைய பேருக்கு இந்த ஒரு டிஃபரன்ஸ் தெரியாம தான் சபையில உட்கார்ந்துருக்கிறாங்க. ஐ எம் சாரி டு சே, பாரம்பரியமாக நிறைய வருஷமாகவும் இந்த ஒரு டிஃபரன்ஸ், பிரைஸ்னு என்ன தெரியாது, வர்ஷிப்னு தெரியாது. நிறைய பேர், நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டது இந்த வர்ஷிப் டீம், அதாவது அந்த வர்ஷிப் லீடர்ஸ், ஐ மீன் அந்த சர்ச்சுக்கு அந்த ஆக்சுவல் சர்மனுக்கு முன்னாடி கொஞ்சம் பாடல் பாடி ஆராதனைகளை வழி நடத்துவாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் பிரைஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வர்ஷிப் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரைஸுங்கிற பகுதியில் கொஞ்சம் ஸ்லோ சாங்ஸா எடுப்பாங்க. ஸ்லோ சாங்ஸா. அப்புறம் வர்ஷிப் பண்ணும்போது ஐ மீன் பிரைஸ்க்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் சாங்ஸா எடுப்பாங்க. அப்புறம் வர்ஷிப்ங்கிற பக்கம் அப்படி ஸ்லோவா அப்படி கொண்டு போகலாம். இந்த பிரைஸுங்கிறது ஃபாஸ்ட் சாங்கும், வர்ஷிப்ங்கிறது ஸ்லோ சாங்கும் சொல்லிட்டு இவங்க ஒரு மைண்ட் செட்ல வச்சுட்டு இப்படிதான் சாங்ஸை டிசைட் பண்ணுவாங்க. எது ஸ்லோ பீட்ல இருக்கோ அது வர்ஷிப்ல போட்டுருங்க, எது ஃபாஸ்ட் பீட்ல இருக்கோ அது நீங்க பிரைஸோட செக்ஷன்ல போட்டுருங்கன்னு சொல்லிட்டு அப்படிதான் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காமே தவிர, பிப்ளிக்கலா வாட் இஸ் பிரைஸ், வாட் இஸ் வர்ஷிப், நம்ம வர்ஷிப்புக்கு வந்து நிறைய தடவை பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் டீப்பான காரியங்கள் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது ரெண்டுமே, அதாவது பிரைஸ் அண்ட் வர்ஷிப் ரெண்டுமே தேவனுக்குரியதுதான். இதான் பேசிக். ஓகேங்களா? ஆனா நீங்க பைபிள்ல த்ரூ அவுட் தி பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் த லார்ட், பிரைஸ் பி டு காட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருக்கும். ஏகப்பட்ட இடத்துல இருக்கிறதுல பார்க்கலாம். ஈவன் இன்ஃபேக்ட் நீங்க ஒவ்வொரு பேஜஸ் திருப்பினாலே நீங்க பிரைஸ் பிரைஸ் பிரைஸ்னே பார்க்கலாம். சங்கீதத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட் நிறைய இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த பிரைஸ்ங்கிற கான்செப்ட பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறாங்கன்னா, நிறைய பேர் மூலமாகவே ஆண்டவர் பிரைஸ் பண்ண வைக்கிறார். ஒன்னு ஏஞ்சல்ஸ் அண்ட் ஹெவன்லி ஹோஸ்ட், அவங்களாம் they are commanded to praise the Lord. ஓகேங்களா? சங்கீதம் 89:5 நீங்க பாத்தீங்கன்னா கூட, அல்லது சங்கீதம் 103:20 நீங்க பாத்தீங்கன்னா கூட, சங்கீதம் 148:2 நீங்க பார்த்தா கூட, எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இது ஏஞ்சல்ஸ். 148:2 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். praise him all his angels, praise him all his host. ஓகேங்களா? இவங்க எல்லாமே பிரைஸ் பண்ண வைக்கிறாங்க, வர்ஷிப் பண்ணல, பிரைஸ். ஓகேங்களா? the angels and the heavenly hosts are commanded to praise the Lord. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு தமிழையும் வாசிக்கிறேன். நிறைய தமிழ் வியூவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அவருடைய தூதர்களை நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளை நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். இதே போல நிறைய இடத்துல நீங்க சங்கீதம் 89:5, 103:20 எல்லாமே பிரைஸ், அவங்க பிரைஸ் பண்ண சொல்றாரு. ஓகேங்களா? அதே போல இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் த எர்த், இந்த பூமியின் குடிகளை, இந்த பூமியில வசிக்கிறவங்களும் ஆண்டவரை துதிக்க சொல்றாரு. ஓகேங்களா? சங்கீதம் 138:4 பாத்தீங்கன்னா, சங்கீதம் 138:4 பாத்தீங்கன்னா இந்த பூமியில் உள்ள குடிகளை ஆண்டவர் துதிக்க சொல்றார். 138:4. ஓகே. கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். பூமியில் உள்ள ராஜாக்கள், பூமியில் உள்ள குடிமக்கள்கள் எல்லாருமே ஆண்டவரை துதிக்க சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? ரோமன்ஸ் 15:11 இதை பத்தி போட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் we can praise him with a singing. ஓகேங்களா? நம்ம பாடல்கள் மூலமாக அவரை துதிக்கலாம். நம்ம பாடல் பாடி துதிக்கிறது. ஓகேங்களா? இது ஒரு வாட்டி சங்கீதம் 9:11 இருக்கு, எசாயா 12:5 நிறைய வசனம் இருக்கு. நீங்க வேணா இதுல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு டைம் இருக்கும்போது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு ரெஃபரன்ஸா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? பாடல் பாடி துதிக்கிறதுக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓகேங்களா? நான் உங்களுக்கு சங்கீதம் 9:11 மட்டும் நான் எடுக்கிறேன் பாருங்களேன். 9:11. ஓகே. சியோனில வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவுங்கள், கீர்த்தனம் பண்ணி. ஓகேங்களா? அந்த கீர்த்தனம், அவருடைய அந்த துதி கீர்த்தனைகள் மூலமாக துதிக்கிறது. ஓகேங்களா? வித் ஷவுட்டிங். ஓகேங்களா? ஆரவாரத்தோட அவரை துதிக்கிறது. சங்கீதம் 33:1, சங்கீதம் 98:4 நீ நிறைய வசனங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஏன் இந்த வசனத்தை சொல்றேன்னா, நம்ம பிப்ளிக்கல் பேஸ்டா பிரைஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் ஏஞ்சல்ஸை பிரைஸ் பண்ண சொல்றாரு, வான சேனைகளை பிரைஸ் பண்ண சொல்றாரு, பூமியிலோட குடிகளை பிரைஸ் பண்ண சொல்றாரு, பாடல் பாடி பிரைஸ் பண்ண சொல்றாரு, ஆரவாரத்தோட பிரைஸ் பண்ணி சொல்றாரு. இந்த ஆரவாரத்தோட பிரைஸ் பண்றது உங்களுக்கு ஒரு வசனத்தை மட்டும் எடுக்கிறேன் பாருங்களேன். நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்காக தகும். ஓகே. சுரமண்டலத்தால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியா வாசிங்கள். ஆனந்த சத்தம், ஷவுட்டிங். ஓகேங்களா? அப்போ இதுல பாத்தீங்கன்னா நீங்க பாடலை பார்க்கலாம், களி கூறுறதுல பார்க்கலாம், ஆனந்த சத்தத்தை பார்க்கலாம். இது எல்லாமே
இதெல்லாமே பிரைஸ்ல வந்து அடங்குது. அதுக்கப்புறம் சங்கீதம் 154 நடனத்தோட அவரை துதியுங்கள், டான்ஸ் பண்ணி அவரை பிரைஸ் பண்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒன்று நாளாகமம் 13:8, சங்கீதம் 108:2, 153 வரைக்கும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட வச்சு அவரை துதிங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு அவரை துதிக்கலாம். ஓகேங்களா? அதுக்குன்னு ராக் பேண்டு, ஜாஸ், மெட்டல்ஸ் அந்த பேண்ட் இல்ல, அதுக்குன்னு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்ம வாசிக்கிற விதமே அவரை துதிக்கிற மாதிரி போகணும். நம்மளே வந்து எமோஷனல் தூண்டுற மாதிரி மியூசிக்கை வாசித்துட்டு நான் ஆண்டவரை வந்து துதிக்கிறேன்னா அது பேரு துதிக்க கிடையாது. அவர் விரும்புற வாசிகள். அதனாலதான் பாத்தீங்கன்னா எக்கால துணியோடும் அவரை துதியுங்கள், வீணையோடும் அவர் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்கோலோடும் அவரை துதியுங்கள், ஓசை உள்ள கைத்தாளங்கள், எதுவுமே இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ண தெரியலையா, கை தட்டியா துதிங்க. அதனாலதான் நிறைய சர்ச்சஸ்ல கை தட்டி துதிங்க சொல்லுவாங்க. பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இது எல்லாமே பிரைஸ்ல வருது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிரைஸ் மட்டும் தான் என்ன சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாமே பிரைஸ். வர்ஷிப் கான்செப்ட் எங்க வேற இல்ல. ஓகேங்களா? நிறைய பேர் இதான் வர்ஷிப், இது வர்ஷிப் கிடையாது. இது எல்லாமே துதிக்கிறது. ஓகேங்களா? எல்லாத்துக்கும். ஓகேங்களா? இன்னும் நம்ம டீப்பா நம்ம பார்க்கும் பொழுது மலைகள் அவரை துதிக்கும், பர்வதங்கள் அவரை துதிக்கும், ஈவன் த ட்ரீஸ், all the fields of the leaves will clap the hands. ஒரு சாங்கே உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அந்த சாங். ஓகேங்களா? ஒரு அங்க இருக்கிற மர இலைகளை கைத்தட்டி அவரை துதிக்குது. ஓகேங்களா? அப்ப எல்லாத்துக்குமே ஆண்டவர் துதிய வச்சிருக்கிறார். எல்லாம் அவருடைய கிரியேஷன்ஸே அவரை வந்து துதிக்கிறதுக்காக, பிரைஸ் பண்றதுக்காக தான் அந்த கிரியேஷன்ஸே. அப்ப சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்கணும். அப்படிதான் சங்கீதக்காரனை முடிக்கிறார். இதெல்லாமே நம்ம பிரைஸா பத்தி பார்த்துட்டோம். இன்னொன்னு நம்ம டீப்பா பத்தி பார்க்கணும். இதெல்லாமே பிப்ளிக்கலா இருக்கிற பிரைஸ், டைப் ஆஃப் பிரைஸ். ஓகேங்களா? நம்ம வந்து இதுல பாடல் மட்டும்தான் ஒரு 5% மட்டும்தான் எடுத்து பிரைஸ் நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவும் வந்து ஃபாஸ்ட் சாங்க பிரைஸ் சாங் எடுத்து பண்றோம். சரி, இது எல்லாமே பிரைஸ்னா ஆக்சுவலா என்ன? Praise is a joyful recounting of all God has done for us. ஆண்டவர் எனக்கு செய்த நன்மையை அவருக்கு நான் திருப்பின கொடுக்கிறது தான் அந்த பிரைஸ். அந்த ஜாய்ஃபுல் ரீகவுண்டிங், அவருக்கு நான் தேங்க் பண்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ வந்து உங்களுக்கு ஏதோ வந்து நல்ல ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம ஓடி போய் என்ன சொல்லுவோம், ஓகே நீங்க பண்ணது, நீங்க கரெக்டான வேலையில வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி, நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ தட் இஸ் ஹவ். இன்னைக்கு நம்ம மூச்சு விடுறதே தேவனுடைய சுத்த கிருபை. அதற்காக தான் அவரை துதிக்க வேண்டும். ஓகேங்களா? அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை வந்து பலப்படுத்துறார், நம்மளை உருவாக்குறார், நமக்கு தேவைகளை சந்திக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்காக முன்னிருந்து வழி நடத்துறார். சோ அவருக்காக அந்த தேங்க்ஸோட எக்ஸ்பிரஷன் தான் பிரைஸ். ஓகேங்களா? So it is closely intertwined with the thanksgiving as we offer back to God appreciation for his mighty work on our behalf. ஓகேங்களா? அவர் எனக்காக யுத்தம் பண்ணி எனக்காக செய்த காரியங்களை நான் திரும்பி நன்றி உள்ள இருதயத்தோட அவர்கிட்ட போறதுதான் பிரைஸ். ஓகேங்களா? தேங்க்ஸ்கிவிங். அப்போ இது வந்து நம்ம இந்த பூமியில நிறைய பேர், நம்ம க்ளோஸா இருக்கிற மக்கள், நமக்கு ஹெல்ப் பண்ண மக்களுக்கு எல்லாம் நம்ம தேங்க் பண்ணுவோம். அதே போலதான் ஆண்டவர் ஒவ்வொரு செகண்டுக்கும் நமக்கு வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார். நீங்க கேட்கறீங்களோ, ஜெபம் பண்றீங்களோ இல்லையோ, ஆனா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக பாதுகாத்து எல்லா காரியங்களும் சொல்லிட்டு இருக்கிறார். அதற்காக அவரை நம்ம துதிக்க வேண்டும். எதுக்குன்னா சங்கீதம் 18:3 நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல சங்கீதம் 18:3 துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். அவர் தான் துதிக்கு பாத்திர. So he alone is worthy to be praised. அப்போ ஏன் worthy to be praised-னா வேற யாருமே பிரைஸ் கிடையாது. அவருக்கு துதிக்கு பாத்திரர் அவர் மட்டும்தானா? என்னன்னா அவர் தான் நம்மளை முழுமையாக உருவாக்கி, நம்மளை வணைந்து, நம்மளை பாதுகாத்து, நம்மளை பலப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். ஓகேங்களா? சரி, அப்ப பிரைஸ் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இட்ஸ் நத்திங் டு டூ வித் ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ சாங். அந்த சாங்ல, நீங்க எடுக்கிற சாங்ல தேங்க்ஸ் கிவிங் சம்பந்தமான இருந்துச்சுன்னா, வார்த்தை இருந்துச்சுன்னா, நீங்க தேங்க் பண்ற மாதிரி உள்ள சாங்ஸ் இருந்துச்சுனாலே அதுதான் துதி. ஓகேங்களா? அதுதான் சாங் ஆஃப் பிரைஸ். அவரை துதிக்கிறது, அவரை உயர்த்துறது, அவருக்கு நன்றி செலுத்துறது. ஓகேங்களா? ஆண்டவரே நீங்க செஞ்சீங்க, நீங்க நன்மை செய்தீர்கள், நன்றி அப்படின்னு சொல்றதெல்லாம் துதி.
இந்த சாங் மட்டும் கிடையாது, என்னுடைய ஆக்டிவிட்டீஸ்லயும் இருக்கலாம், என்னுடைய தாட்ல இருக்கலாம், நான் வந்து பேச்சுல அவரை துதிக்கலாம். எல்லா விதத்திலும் அவருடைய சித்தத்தை செய்யறதே அவருக்கு துதி மாதிரி இருக்கும். கரெக்டான பெர்ஃபெக்ட் வில்லாக பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது அவருக்கு பிடிச்சமான வாழ்க்கை. So that is how we can praise him. ஓகேங்களா? சோ இதெல்லாம் பிரைஸ் வந்து எல்லாத்துக்குமே காமனா கொடுத்திருக்காரு. எல்லா ஹோஸ்ட், ஏஞ்சல்ஸ்க்கு, ஈவன் 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 மரம் செடி கொடிக்கு, இவன் வந்து எல்லா செலஸ்டியல் பீயிங்ஸ்க்கும் பிரைஸ் பண்றதுக்கு ஆண்டவர் அவரு வந்து கட்டளையிட்டு இருக்கிறார். சரி, இது வந்து பிரைஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். வர்ஷிப் வந்து பிரைஸ் வந்து என்னுடைய இருதயத்துல இருந்தோ அல்லது நான் இந்த நன்றி உள்ள இருதயத்தோட நான் வந்து அவருக்கு இது பண்றது. பட் வர்ஷிப் கம்ஸ் ஃப்ரம் த ஸ்பிரிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வர்ஷிப் வந்து நாட் ஆன் ஃப்ரம் யுவர் நம்மளுடைய மாம்சத்துல இருந்து வர்றது கிடையாது, இல்ல நன்றி சொல்றது கிடையாது. வர்ஷிப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்பிரிட். பிரைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பிளேஸ், அதாவது நம்மளோட நன்றி உள்ள இருதயம் சொல்லலாம், மேபி ஹார்ட் கூட சொல்லலாம். ஹார்ட்டுங்க, அதாவது உங்களோட இருதயம். நமக்கு தெரியும், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நம்ம வந்து இருதயத்துல மனப்பூர்வமாக நம்மளுக்கு வந்து துதி செலுத்துவோம், பிரைஸ் செலுத்துவோம், தேங்க்ஸ் சொல்லுவோம். அதே போலதான். ஆனா வர்ஷிப்ங்கிறது வந்து உங்களுடைய மாம்சத்துல இருந்து வர்றது கிடையாது, உங்களுடைய நாவுல இருந்து வர்றதும் கிடையாது, உங்களுடைய ஆவியில இருந்து வர்றது, ஃப்ரம் த ஸ்பிரிட்ஸ். ஆவியில இருந்து தான் அது வந்து உள்ளால அவரை அவரை வந்து ஆராதிக்க முடியும். அதனாலதான் தேவன் சொல்றது, யாரெல்லாம் ஆண்டவரை தேடுறாங்களோ அவங்க வந்து ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தேட வேண்டும். இது வந்து இந்த வசனம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். சங்கீதம் யோவான் 4:23 நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? those who worship God. Okay, John 4:23. Praise God. Okay, but the hour is coming and now is when the true worshippers will worship the Father in spirit and truth. ஓகேங்களா? in spirit and truth. உங்களுடைய ஸ்பிரிட் ரெலம்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆறதுதான் worship. ஓகேங்களா? பிரைஸ் வந்து from your soul. உங்களுடைய ஆத்மா அவரை துதிக்குது. ஓகேங்களா? ஆனா உங்களுடைய ஆவி அவரை ஆராதிக்குது. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆராதனை வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். நீங்க நம்ம நினைக்கிறோம், நம்ம வந்து எவ்வளவு வாய்ஸ் ரைஸ் பண்ணி எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆட் பண்ணி என்னதான் பண்ணாலும், இஃப் த வர்ஷிப் டசன்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிட், உங்களுடைய ஸ்பிரிட், அதாவது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல அது கனெக்ட் ஆகுறது தான் அந்த வர்ஷிப். இல்லாட்டி நீங்க வாய லெவல பாடிக்கிட்டு இருப்பீங்களே தவிர, சூப்பரா பாடலாம், சூப்பரா மியூசிக் கேட்கலாம், சூப்பரா மத்தவங்களை வழி நடத்தலாம். ஆனா இஃப் இட்ஸ் டசன்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிட், உங்களுடைய ஹியூமன் ஸ்பிரிட்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகல, தென் இட்ஸ் நாட் a worship at all. Praise will start from your soul. அதாவது உங்களோட ஹார்ட்ல இருந்து, உங்களுடைய மனசுல இருந்து வரலாம், உங்களோட முழு மனதோட அவரை நீங்க துதிக்கலாம். பட் வர்ஷிப், ஆராதனைங்கிறது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் from your spirit or in your spirit. உங்களுடைய ஆவியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ பிரைசஸ் வந்து it has been given to all the mankind's or all the creations. எல்லா கிரியேஷன்ஸ்க்கும் அவர் வந்து அவரை துதிக்கிறதுக்காக ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஓகேங்களா? ஈவன் நமக்கு தெரியாது, மேபி மிருகங்களும் துதிக்கலாம், பறவைகளும் துதிக்கலாம். சோ ஓகேங்களா? எல்லாத்துக்குமே அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனா வர்ஷிப்ங்கிறது வந்து இட்ஸ் ஃப்ரம் த ஸ்பிரிட். வேற யாருமே வந்து வர்ஷிப் பண்ண முடியாது. ஒன்லி தோஸ் ஹூ ஹேவ் த ஸ்பிரிட். ஓகேங்களா? இப்போ யாருக்கு இந்த அனிமல்ஸ்க்கு ஸ்பிரிட் கிடையாது, பிளான்ட் இதுக்கெல்லாம் ஸ்பிரிட் கிடையாது. ஒன்லி ஹியூமன்ஸ் ஹேவ் தட் ஸ்பிரிட். அப்போ ஹியூமன்ஸ் அலோன் கேன் வர்ஷிப். மத்தவங்க யாருமே வர்ஷிப் பண்ண முடியாது, மத்த கிரியேஷன்ஸ் எதுவுமே வர்ஷிப் பண்ண முடியாது. பிரைஸ் வேணா பண்ண முடியும் தவிர ஹியூமன்ஸ், அதாவது ஆண்டவர் மனிதர்களை மட்டும்தான் ஆராதிக்கிறதுக்காக ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஓகேங்களா? மத்தவங்களை எல்லாத்துக்குமே வேற ஒரு ரீசன் இருக்கு, இந்த பிரைஸ் பண்றதுக்காக அல்லது மனுஷனுக்குள்ள அந்த கிரியேட்டிவ் சப்போர்ட்டுக்காக படைச்சிருக்கிறாரு. ஆனா மனிதனை ஆண்டவர் படைத்த நோக்கமே தேவனை ஆராதிப்பதற்காக. பிகாஸ் he has given the spirit. அந்த ஸ்பிரிட்ல இருந்து தான் worship வரணும், not from your flesh or not from your soul.
இந்த ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடியை பத்தி ஃபர்ஸ்ட், அதாவது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த லாக்டவுன் ஆரம்பிச்ச டைம்ல வந்து நிறைய டீப் ஸ்டடி பண்ணியிருக்கோம். மேபி இஃப் யூஆர் அது வந்து வீடியோ குவாலிட்டியும் ஆடியோ குவாலிட்டி எல்லாம் பயங்கர மோசமா தான் இருக்கும். ஏன்னா அப்போ லாக்டவுன் எதுவுமே வாங்க முடியாத டைம்ல. அப்போ மேபி நீங்க அதை பத்தி ரொம்ப டீப்பா நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு 2 இயர்ஸ் பேக்லோட வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா யூ டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் டீடைல் ஸ்டடி அபவுட் த ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடி. அப்போ இந்த வர்ஷிப் ஸ்டார்ட் ஆகிற ஏரியா வந்து ஸ்பிரிட்ல இருந்து ஆரம்பிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ வர்ஷிப்னா எங்கிருந்து ஆரம்பிக்குது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ வர்ஷிப் ஷுட் பி ரிசர்வ்ட் ஃபார் காட் அலோன். நீங்க பிரைஸ் வந்து தேவனுக்கு நீங்க பிரைஸ் பண்றீங்க, அல்லது இன்னொரு மனுஷனையோ, அல்லது உங்களுக்கு பிடிச்ச நம்பர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அவரை நீங்க பிரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அவரை நீங்க தேங்க் பண்ணலாம். தேங்க் பண்றது தப்பு கிடையாது. ஆனா வர்ஷிப் பண்ணிடக்கூடாது. வர்ஷிப் வந்து ஆண்டவருக்குரியது மட்டும்தான். ஓகேங்களா? ஆனா பிரைஸ் வந்து யூ கேன் பிரைஸ் சம்ஒன். ஓகேங்களா? அவர் செஞ்ச காரியத்துக்காக நீங்க வந்து பிரைஸ் பண்றீங்க. சில மீட்டிங்ஸ்ல போய் உட்கார்ந்துருப்பீங்க, மேடையில இன்னொருத்தரை பத்தி நல்லா பேசுவாங்க, அவர் இப்படிலாம் செஞ்சாருங்க, அவர் நல்லா அதெல்லாம் பிரைஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனா தேங்க் பண்றது இட்ஸ் ஆக்ட் ஆஃப் பிரைஸ். அது மனுஷங்களுக்கும் பொருந்தும், தேவனுக்கும் பொருந்தும். பட் வர்ஷிப் is only for God alone. வேற யாருமே அந்த வர்ஷிப்போட பாட்டை எடுக்கவும் முடியாது, வேற யாருமே அதுக்கு வந்து ஈக்குவல் ஆகவே முடியாது. So worship is only for God. ஓகேங்களா? லூக்கா 4:8 பாத்தீங்கன்னா, அதாவது எங்க வந்து அந்த டெம்டேஷன் டைம்ல, ஜீசஸ் டெம்டேஷன் டைம்ல, Jesus answered and said to him, get behind me Satan, for it is written, you shall worship the Lord your God and him only you shall serve. அவரை மட்டும் தான் ஆராதிக்கணும். You shall worship God, him alone. பிரைஸ் வந்து நீங்க பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனா வர்ஷிப்ங்கிறது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிட். உங்களோட ஸ்பிரிட்ல இருந்து உங்களை அது ஸ்டார்ட் ஆகணும், நாட் ஃப்ரம் த சோல் ஆர் நாட் ஃப்ரம் த பாடி. அதனாலதான் எசாயால வந்து ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இந்த ஜனங்களோ வாயளவுல என்னை துதிக்கிறாங்க, வாயளவுல ஆராதிக்கிறாங்க, ஆனா அவங்களோட இருதயமோ எங்கேயோ தூரமா இருக்கு. அப்படின்னா அவங்க ஸ்பிரிட் லெவல்ல அவங்க கனெக்ட் ஆகல. சரிங்களா? சோ நீங்க வாயளவுல சூப்பரா பாடலாம், உங்களோட மனசளவுல சாங் சூப்பரா பிடிச்சிருக்கலாம், பட் இன் யுவர் ஸ்பிரிட் அளவுல நீங்க ஆண்டவரால கனெக்ட் பண்ண முடியலன்னா யூ ஆர் நாட் வர்ஷிப்பிங் காட். சிம்பிள். சரிங்களா? நம்ம இன்னைக்கு பிசாசு வந்து ஒரு மிகப்பெரிய டிசெப்ஷன் என்ன பண்ணிட்டான்னா, ஓகே நீங்க சர்ச்சில் போய் ஒரு 2 பாட்டு பாடிட்டீங்கன்னா நீங்க ஆராதிச்சிட்டீங்கன்னு அவன் ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டான். நம்மளும் என்ன பண்றோம், ஓகே சபைக்கு போறோம், ஓகே நம்மளோட சாட்டிஸ்பாக்சனுக்கு அங்க ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருப்பாரு, ஓகே நம்மளும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து நல்ல பாட்டு பாடிடுவோம். அப்படியே கையெல்லாம் உயர்த்தி அப்படியே அந்நிய பாஷெல்லாம் பேசி அப்படியே முகத்தெல்லாம் அப்படி சுழிச்சு என்னெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு ஆராதிச்சிருவோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சூப்பரா ஆராதிச்சோம், 20 மினிட்ஸ் சூப்பரா ஆராதிச்சிருக்கிறேங்க. பட் இஃப் யூ டென்ட் கனெக்ட் த வர்ஷிப் வித் யுவர் ஸ்பிரிட், உங்களோட ஆவியிலிருந்து அதை நீங்க பண்ணலைன்னா யூ ஆர் சிம்பிளி வேஸ்டட் 20 மினிட்ஸ் ஆஃப் யுவர் டைம். நீங்க அங்க போய் எவ்வளவு கத்தி பாடியும், அங்க போய் எவ்வளவு மியூசிக்க வாசித்தோம், அல்லது நீங்க தலைகீழ நின்று நீங்க சட்டையெல்லாம் கிழிச்சு கையெல்லாம் உயர்த்தி பக்கத்துல பக்கம்னா அடிச்சு சேரெல்லாம் உடைச்சு என்னமோ நீங்க ஆராதனையில பண்ணாலும் இட்ஸ் அல்டிமேட்லி வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா? சோ தி வர்ஷிப் இட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் இன்சைட். ஓகேங்களா? உங்களுடைய இன்சைட்னு சொல்றது எஸ்பெஷலி கிளியரா சொல்லணும்னா உங்களோட ஸ்பிரிட்ல தான் அது வர்ஷிப் கனெக்ட் ஆகணும். அது வந்து வேற எங்கேயாவது அது கனெக்ட் ஆச்சுன்னா இட்ஸ் நாட் எ வர்ஷிப் அட் ஆல். அந்த வர்ஷிப்பை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார், அந்த வர்ஷிப்பை ஆண்டவர் வந்து இது பண்ணவும் மாட்டார். ஓகேங்களா? சரி, இன்னொன்று, worship is the art of losing yourself in the adoration of God. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வர்ஷிப்ங்கிறது வந்து உங்களையே மறந்து, உங்களுடைய மாம்சம் செத்து, ஓகேங்களா, உங்களுடைய எல்லா விதமான அவயங்களும் ஆஃப் ஆகி ஆவி மட்டும் வெளியில வரணும். அதுதான் வர்ஷிப். இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா அப்ப எத்தனை பேர் தான் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன்? அதுதான் ஆண்டவர் அதுக்காக தான் ஒரு வருகைக்கு ரொம்ப தாமதிச்சுட்டு இருக்கிறார். ஓகேங்களா? ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமே, மனிதர்களை படைச்ச திட்டமே அவரை ஆராதிப்பதற்காக. ஆனா பிசாசு இன்னைக்கு ஆராதனையில தான் ஒரு பக்கம் கள்ள ஆராதனை வந்துருச்சு, அது வேற மேட்டர். நல்ல ஆராதனை டைம்ல இன்னும் ஆராதனை என்னன்னே தெரியாம நிறைய பேர் ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. சோ இவ்வளவு ஒரு சேடஸ்ட் பாட்டுல மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா வேற இன்னைக்கு சபை எங்க போய் கொண்டிருக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு எல்லாருமே யூடியூப்ல வந்துட்டாங்க. யூடியூப்ல வந்துட்டு எவ்ரிடே ஒரு 10-15 புது சாங்ஸ் அப்படியே இறக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஆராதனை என்னன்னு தெரியாது. நம்ம சாங்ஸை போட்டு இன்னைக்கு என் பேரும் என்னோட மினிஸ்ட்ரி பேரும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பட்
we are not worshiping God with, if you're not worshiping God in your spirit, நீங்க எவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சாங்ஸை ஏற்றி நீங்க கஷ்டப்பட்டு யூடியூப்ல போட்டு நீங்க அவ்வளவு லைக்ஸை வாங்கி நீங்க யூடியூப் பிளே பட்டனை வாங்கினா கூட there is no use at all. Hallelujah. இதுதான் அப்போ இந்த பிரைஸ் வந்து லூஸ் ஐ மீன் the worship is losing yourself. உங்களோட செல்ஃப் உடையணும், உங்களோட ஃபிளஷ் உடையணும். ஃபிளஷ்ல இருந்து அந்த எந்த ஒரு சாங் வரக்கூடாது. உங்களோட மாம்சம் செத்து ஆவி பிழைக்கணும் அந்த இடத்துல. அதுதான் the first step of the worship. என்னோட மாம்சம் இன்னும் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு, வர்ஷிப்ல என் மாம்சம் தான் கனெக்ட் ஆகுது, என்னோட ஆவியால அந்த வர்ஷிப்பை கனெக்ட் பண்ண முடியலன்னா then we are not worshiping God. Still we are trying to worship God ன்னு அர்த்தம். The praise can be a part of a worship. Praise வந்து but worship goes beyond the praise. worship டைம்ல சில பிரைஸ கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், அந்த ஆராதிக்கும் போதே அவரை தேங்க் பண்ணிக்கலாம். ஆனா தேங்க் பண்ற இடத்துல வர்ஷிப் கொண்டு வர முடியாது. புரிஞ்சுதுங்களா? சோ the praise can be a part of a worship. ஒரு வர்ஷிப் டைம்ல நீங்க உங்க ஆவியில கனெக்ட் பண்ணி வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து பிரைஸ கொஞ்சம் கொண்டு வரலாம், தேங்க் பண்ணலாம். உங்களை அவர் உயர்த்தும் போது நீங்க தேங்க் பண்ணி உயர்த்தலாம். ஆனா in your praising time, அதாவது பிரைஸ்ல வர்ஷிப் ஆட் பண்ண முடியாது. இதுதான் டிஃபரன்ஸ். பிரைஸ் இஸ் ஈஸி பட் வர்ஷிப் இஸ் நாட். பிரைஸ் வந்து ரொம்ப ஈஸிங்க, ஈஸியா பிரைஸ் பண்ணிட்டு போய்க்கலாம், ஆண்டவரே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அது வந்து உங்களோட சோல்ல இருந்து வருது. பட் வர்ஷிப்ங்கிறது வந்து உங்க ஸ்பிரிட்ல இருந்து வருது. யூ ஹாவ் டு சிட் அலாங். நீங்க கஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட நீங்க உட்கார்ந்து உங்களுடைய மாம்சம் சாகணும், மாம்சத்தின் கிரியைகள் அழிய வேண்டும். அப்பந்தான் உங்களுடைய ஆவி வெளியில வரும். ஓகேங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளால வரதே எதுக்குன்னா நம்மளுடைய ஸ்பிரிட்டை வந்து எப்படியாவது தேவனோட கனெக்ட் பண்ணணும். அவருக்கு அதுதான் அவருடைய வேலை. அவர் அலோவ் பண்ணாதான் அவர் கனெக்ட் பண்ணுவாரு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டும் நம்ம ஃபிளஷை தான் அலோவ் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர ஸ்பிரிட் அலோவ் பண்றது இல்லை. ஓகேங்களா? சோ see நம்மளோட பாடியில ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. ஸ்பிரிட் இஸ் த இன்னர்மோஸ்ட் பார்ட். அதுக்கு வெளியில வந்து அவுட்டர் மோஸ்ட், அதாவது அந்த சென்டர் பார்ட்ல இருக்குது சோல். அவுட்டர் மோஸ்ட் பார்ட்ல ஃபிளஷ், வாட் வி கேன் see. சோல் ஹாஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சீயிங், திங்கிங். அந்த நம்மளுடைய எபிலிட்டி, ஐ மீன் சீயிங், திங்கிங்ல நம்மளுடைய திங்கிங், நம்மளுடைய ஆம்பிஷன், நம்மளுடைய கோல், நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய ஹார்ட், நம்மளுடைய இன்னர் மோஸ்ட் தாட், இதெல்லாமே சோல்ல வருது. ஓகேங்களா? ஃபிளஷ்ல இருக்கிறது நம்மளோட இந்த ஃபீலிங்ஸ், நம்மளோட இந்த 5 senses அண்ட் ஆல்சோ த ஃபீலிங்ஸ். எல்லாமே இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஃபீலிங்ல தான் வர்ஷிப்பை கனெக்ட் பண்றாங்க. ராங். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பிரசன்ஸ் அவங்க மேல உணர்வாங்க. ஓகேங்களா? அவங்களோட ஃபிளஷ்ல உணர்றதை விட இன் யுவர் ஸ்பிரிட் யூ ஹேவ் டு கெட் கனெக்ட். உங்களோட ஸ்பிரிட்ல கனெக்ட் ஆகணும் வர்ஷிப் டைம்ல. நிறைய பேர் வந்து இது வர்ஷிப்ல அவங்களோட மாம்சத்தை பயங்கர கஷ்டப்படுத்துவாங்க. ஓகேங்களா? நீங்க மாம்சத்தை கஷ்டப்படுத்தணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்களோட ஆவி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா போதும். ஓகேங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரோட நீங்க துதிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க பாடணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட ஸ்பிரிட் வந்து all the time rejoicing in the presence of God. Your spirit will all the time give thanks to God. Your spirit will exalt Jesus all the time. அவரே உயர்த்திட்டு இருப்பாங்க. ஒரு ப்ராப்ளம் நடந்தாலும் ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நீங்க மகத்துவமானவர், நீங்க உங்களோட பிளான்ஸ் சாதாரண பிளான்ஸ் இல்ல, அவரே துதிச்சுட்டே இருப்பாங்க. அதனாலதான் அந்த காலத்துல உள்ள மிஷினரிஸ்லாம் இவ்வளவு பெருசா அவங்க பாடிட்டுலாம் தெரியல. ஓகேங்களா? அப்ப இருந்தது கொஞ்சம் சாங்ஸ் இருந்தது. ஓகேங்களா? ஹிம்ஸ் இருந்தது, கொஞ்சம் பிரைஸ் சாங்ஸ் இருந்துச்சு. திடீர்னு அவங்களோட வாழ்க்கையில மிஷினரி ஜேர்னில அவங்களோட பிள்ளை இறக்குறாங்க. இறந்த உடனே அவங்க மாம்சத்துல அவங்க செயல்படாதனாலதான் அவங்களோட ஆவி ஆண்டரோட கனெக்ட் ஆயிட்டு இருக்குது. அந்த ஸ்பிரிட் வந்து ஆண்டரோட கனெக்ட் ஆயிட்டு அந்த இறக்குற டெட் பெட்லயே அவங்க அந்த அதே டைம்ல அவங்களோட சாங்ஸ் எழுத முடியுது. இட் இஸ் வெல் வித் மை சோல். 3 பிள்ளைங்க அந்த கப்பல்ல மரிச்சு போறாங்க. அந்த நியூஸ் கேட்ட உடனே அவர் எழுதுறாரு, இட் இஸ் வெல் வித் மை சோல். முடியுங்களா? எப்படி? பிகாஸ் he was already connected with God in spirit. அவர் ஃபிளஷ்ல இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஊழியமே வேண்டாம், எனக்கு மிஷினரியே வேண்டாம், என் குடும்பமே போச்சு, எதுக்கு நான் ஊழியம் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பார். Since he was connected with God in spirit, அவருடைய flesh அங்க டாமினேட்டே ஆகல. அவர் இதை பத்தி கவலையப்படல. வேதனை இருந்திருக்க ஒரு பக்கம், ஆனா அவரோட ஸ்பிரிட் தான் அங்க ஹை லெவல்ல இருந்தது, நாட் த flesh. இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு வேதனை அதிகமா இருக்கு தெரியுங்களா? அவங்களுடைய flesh டாமினேட் ஆயிட்டு இருக்கு, ஸ்பிரிட் 0 லெவல்ல இருக்கு. When the spirit dominates you,
யூ வில் நாட் பாதர் அபவுட் த திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். உங்களோட நெருங்கிய ஜனங்களை இறந்தாலும் நீங்க கவலையப்பட மாட்டீங்க. ஒரு துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவர் உங்களை கனெக்ட் பண்ண வைப்பார். எசிக்கலுக்கு இது பயங்கரமா ட்ரெயின் பண்ணார். நான் நிறைய சொல்லியிருப்பேன். எசிக்கல்ல ஒரு டைம்ல ஆண்டவர் சொல்லிடுவார், நாளைக்கு மத்தியான வேலையில உன் மனைவி இறந்துருவா, ஓகேங்களா அப்படின்னு எசிக்கலை பார்த்து சொல்லுவார். ஆனா நீ அழக்கூடாது, ஆனா நீ வருத்தப்படக்கூடாது, நீ உடஞ்சு போக கூடாது, நீ அதை பத்தி யோசிக்கவே கூடாது. நீ ஐயோ போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கண்ணுல மட்டும் தண்ணி இல்ல, உன் இருதயத்தை உன் மனசளவுல கூட அந்த வேதனை வரக்கூடாது, ஓகேங்களா? அப்பந்தான் நான் பேசுவேன். அதனால என்ன ட்ரைனிங் என்னத்தோன்னா, அவரோட சரீரத்தை ஆண்டவர் உடைக்கிறார். பிளஷ்ல இவன் கனெக்ட் ஆயிருக்கிறான்னா, ஸ்பிரிட்ல கனெக்ட் ஆயிருக்கிறாருன்னா ஆண்டவர் எசிக்கல பாக்குறாரு. அதே போல ஆண்டவர் சொன்னபடி அடுத்த நாள், ஓகேங்களா, அவர் சொல்லி அடுத்த ஈவினிங் எசேக்கியலோட மனைவி இறந்து போறாங்க. ஒரு 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 சின்ன வருத்தம் கூட அவர் படவே இல்லை. எல்லா மக்களும் ஆச்சரியம், என்ன உன் மனைவி வருத்தப்பட்டு துக்கப்படாம இப்படி இருக்கிற, பேசாதீங்க. அவர் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவருக்கு எசேக்கியலுக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்படுது. பிகாஸ் he was high in the spirit. அவரோட flesh கம்மியா இருந்தது, அவரோட ஸ்பிரிட் அதிகமா இருந்தது. So he was all the time connected with God. Nowhere அவர் இந்த ஃபிளஷ் டாமினேட். இன்னைக்கு நீங்க நம்ம ஃபிளஷை நம்ம அதிகமாப்படுத்தினாலதான், ஐயோ எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அவர் அப்படி சரியில்லை இவர் அப்படி சரியில்லை, என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குன்னு அழுது கொண்டே இருக்கிறாங்க கடைசி வரைக்கும். பிகாஸ் யூ ஆர் ஸ்டில் லிவிங் இன் த ஃபிளஷ், நாட் ஆன் த ஸ்பிரிட். உங்களோட ஸ்பிரிட் டாமினேட் ஆகணும். அதுதான் ரியல் வர்ஷிப். அப்போ இந்த ட்ரூ வர்ஷிப் பிரைஸ் ரொம்ப ஈஸி. வர்ஷிப் இஸ் நாட். வர்ஷிப் அந்த அளவு கிடையாது. உங்களோட ஸ்பிரிட்டை நீங்க ஸ்பிரிட்டை ட்ரெயின் பண்ணி இட் ஷுட் கெட் கனெக்டட். நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவர்ட்ட உட்காரீங்களோ அப்பதான் அந்த ஹோலி ஸ்பிரிட் உங்களோட ஹியூமன் ஸ்பிரிட்டை கனெக்ட் பண்ண வைப்பார். நம்ம உட்காரவே மாட்டோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நம்ம சண்டே, ஒவ்வொரு சண்டே மட்டும்தான், அன்னைக்கு காலையில மட்டும்தான் நம்ம போய் சும்மா 2 கையை உயர்த்திட்டு ஆராய்ச்சி கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க ஆராதிக்கவே போகல, நீங்க உங்களே தான் ஏமாத்திட்டு இருக்கீங்க. So the worship is ongoing process. 24/7 you have to get connected. Your spirit has to connect with God, not on the Sunday morning 2 hours. Sunday morning மட்டும் அப்படி கையை வைத்துட்டு நாங்க பாட்டு பாடிட்டு வந்துட்டு அது ஆராதனை கிடையாது. தயவு செஞ்சு இது தப்பா நீங்க புரிஞ்சுக்காதீங்க. That is not at all a worship. Maybe உங்களோட சர்ச் worship நடத்தும், ஆனா நீங்க worshipல இல்ல. If you are not connected in spirit, the worship gets to the heart of who we are. நம்ம அதாவது நம்மளே மறந்து, அதாவது நம்மளை முற்றிலுமாக சரண்டர் பண்ணி, நம்மளை முற்றிலுமாக தாழ்த்தி என்னுடைய ஆவியில அவரை கனெக்ட் பண்றதுக்கு தான் அந்த ட்ரூ வர்ஷிப், ஓகேங்களா? அதனாலதான் ஆண்டவர் திருப்பியும் அதாவது இந்த புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வர்ஷிப்னா என்னன்னு சொல்லி தெளிவா சொன்ன ஒரு காரியமே, the true worshippers will worship God in truth and spirit. ட்ரூத்னா தேவனுடைய வசனத்தின் மூலமாக, அந்த வார்த்தையின் மூலமாக அவனோட வாழ்க்கை உண்மையா இருந்திருக்கும். இன்னொரு ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் ஸ்மால் எஸ்ல தான் போட்டிருக்கும், நாட் த ஹோலி ஸ்பிரிட், ஓகேங்களா? அப்பதான் ஹியூமன் ஸ்பிரிட்ல கனெக்ட் ஆகணும். நீங்க ஹியூமன் ஸ்பிரிட்ல கனெக்ட் ஆனா மட்டும்தான் நீங்க யோர் இன்டு த வர்ஷிப் ரெலம்னே அர்த்தம். தவிர நீங்க 12 hours நீங்க நான் ஸ்டாப்பா வர்ஷிப் பண்ணுங்க, நீங்க எவ்வளவு மணி நேரம் நீங்க சும்மா பாடிக்கிட்டே இருங்க, ஒரு பிரோஜனம் கிடையாது. கண்டிப்பா அந்த பாடல் உங்களோட கூரையை விட்டு கூட தாண்டி போகாது. ஒரு ஆராதனைங்கிறதே ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டாரு, கன்சிடரும் பண்ண மாட்டார் இஃப் யூ ஆர் நாட் கனெக்டட் இன் தி ஸ்பிரிட். அதுலதான் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், ஓகேங்களா? சோ வி மஸ்ட் பி ஹம்பிள் ourselves பிஃபோர் காட். நம்மளை தாழ்த்தி, நம்மளை உடைத்து, நம்மளை சரண்டர் பண்ணி, என் மாம்சத்துல அவரை ஆராதிக்க முடியுது, என்னோட ஆவியில தான் அவரை கனெக்ட் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் யூ ஆர் வர்ஷிப்பிங் காட், ஓகேங்களா? அநேக நேரத்துல ஆண்டவர் என்னை பாடவே விட மாட்டேன். சில நேரத்துல எனக்கு பாடவும் தெரியாது, அது வேற மேட்டர். பட் அநேக நேரத்துல மத்தவங்களால பாடிட்டு இருக்கும்போது நான் அமைதியா இருப்பேன். ஆண்டவரே எனக்கு இந்த பாடல் மூலமா சில நேரத்துல என்னால கனெக்ட் பண்ண முடியாது. ட்ரூ, சில நேரத்துல பாடல் மூலமாக என்னால கனெக்டே ஆக முடியாது. அப்போ சில நேரத்துல பாடல் எனக்கு எமோஷனலா டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், எமோஷனலா ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஆண்டவரே நான் சில நேரத்துல அதை நான் ரெபிக் பண்ணுவேன், அதை நான் வெறுப்பேன். ஆண்டவரே எனக்கு சில இடத்துல என்னால உட்கார முடியாது. ஏன்னா இன்னைக்குள்ள மாடர்ன் சாங்ஸ் பாத்தீங்கன்னா they are creating the fleshy emotional. They are thinking ஆண்டவருடைய presence நினைச்சிட்டு இருக்காங்க. It's nothing to do with the presence of God. ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணும். When it's triggering your emotion, it's not a worship. ஓகேங்களா? இந்த பூமிக்குரிய சாங்ஸோ சினிமா சாங்ஸோ பாப் மியூசிக்கோ that will create your emotions. அது உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும், அந்த எமோஷன்ஸ் கொடுக்கும். பட் the worship உங்களோட ஃபிளஷ்ல நீங்க ட்ரிகர் ஆகி ஒரு எமோஷன் ஆனீங்களா, அது it's not a worship. It's from the spirit. சில நேரத்துல ஸ்பிரிட்ல இருந்து ட்ரிகர் ஆகி உங்களோட மாம்சத்துல வெளிப்படும்,
ஓகேங்களா? அப்போ சில நேரத்துல அந்த ஆனந்த கண்ணீர் எல்லாம் வரும். அது வந்து அவரை துதிக்கும் போது அவரே அது வந்து ஸ்பிரிட் ட்ரிகர் ஆகி வரணும். நாட் உங்களுடைய எமோஷனல் ட்ரிகர் ஆகி உங்க ஆனந்த கண்ணீர் வந்துச்சுன்னா தப்பு. ஓகேங்களா? சோ திஸ் இஸ் வாட் அபவுட். அப்போ வர்ஷிப் இஸ் a லைஃப் ஸ்டைல். இட்ஸ் நாட் an occasional activity. வர்ஷிப் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல். அதுதான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல். அது வந்து சும்மா வந்து சண்டே ஆனாலும் ஓகே 2 மணி நேரம் அப்படி கையை வைத்துட்டு வந்துட்டா எனக்கு கடமை முடிஞ்சதுன்னு. நோ வேர் இட் டசன்ட் பாதர் அபவுட். ஓகேங்களா? சோ நம்ம பார்க்கும்போது நிறைய இடத்துல இது ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறார். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? பிரைஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களோட சோல்ல இருந்து நீங்க உண்மையான இருதயத்தோட நீங்க தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கிறது வந்து பிரைஸ் ஃப்ரம் த ஸ்பிரிட், ஃப்ரம் யோர் ஸ்பிரிட்ல இருந்து கனெக்ட் பண்ணி ஆண்டவரை தொழுது கொள்றது. இங்க இருந்து அவரை போகணும். வர்ஷிப் அவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். ஓகேங்களா? அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதுதான் வர்ஷிப். அது வந்து உங்களுடைய பிளஷால அவரை மகிமைப்படுத்த முடியாது. உங்களுடைய வாய்ஸாலையும் அவரை மகிமைப்படுத்த முடியாது. ஒன்லி இன் யுவர் ஸ்பிரிட். ஓகேங்களா? நல்லா பாத்தீங்கன்னா ஜீசஸ் எங்குமே பாடிட்டு அவர் வந்து ஆராதிக்கல. அவர் வந்து ஸ்பிரிட்ல கனெக்ட் ஆகிட்டே இருந்தார். அவருடைய ஆவியும் பிதாவோட தொடர்பு எப்பவுமே நான் ஸ்டாப் கனெக்ஷன் இருந்தது. அவர் இரவு வேலையா இருந்தாலும் சரி, மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கும் போதும் சரி, சாப்பிட்டு இருக்கும் போதும் சரி, எல்லா நேரமும் ஆண்டவருடைய கனெக்ட் ஆகிட்டே இருந்தாரு. அதிலே துதிச்சு கொண்டே அவரே உயர்த்தி கொண்டே இருந்தார் எல்லா டைமும். சோ அந்த ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு வந்துட்டே போதும். சோ யூஆர் ப்ரிப்பேர்ட் ஆஸ் எ பியூட்டிஃபுல் பிரைட். அப்பதான் நீங்க பிரைட் ஆறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் தகுதி. யாராருக்கெல்லாம் உண்மையா ஆராதிக்க தெரிஞ்சிருக்குதோ அவங்க தான் they are called to be as a bride. இல்லாட்டி பிரயோஜனம் இல்ல. நம்ம போய் நிப்போம், ஆண்டவரே நான் 30 வருஷமா ஆராதிச்சுட்டு ஆண்டவர் அந்த லிஸ்ட பாப்பாரு, என்னப்பா என் ரெக்கார்ட்ல ஒண்ணுமே இல்லையேன்னு. அப்பதான் நமக்கே தெரியும், ஐயோ நான் சும்மா பாட்டு தான் பாடிக்கிட்டு இருந்தேன் தவிர ஆராதிக்கலையேன்னு. ஆராதனைங்கிறது வந்து பாடல்ல கிடையாது, உங்களுடைய ஆவியில இருக்கு. அந்த ஆவி தேவனோட கனெக்ட் ஆகணும். தேவனை துதிக்கணும். உங்களுடைய ஹியூமன் ஸ்பிரிட், அதுக்குதான் ஹியூமன் ஸ்பிரிட் கொடுத்திருக்கிறாரு. ஓகேங்களா? அனிமல்ஸுக்கோ பிளான்ஸுக்கோ பிரைஸ் பண்றது கொடுத்திருக்கிறாரு. ஏஞ்சல்ஸ்க்கு பிரைஸ் பண்றதா முடியும், அவங்களால வர்ஷிப் பண்ணல. சோ அப்ப எது எல்லாமே அவங்களுக்குள்ள ஸ்பிரிட் இல்ல. ஒன்லி வித் ஸ்பிரிட், ஹியூமன் பீயிங் மட்டும் தான் அந்த ஹியூமன் ஸ்பிரிட்னு கொண்டு கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்பிரிட்ல தான் நம்ம அவரை அவரை ஆராதிக்க முடியுமே தவிர வேற எதுலயும் அவரை ஆராதிக்க முடியாது, எதுலயுமே அவரை கான்டாக்ட் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? சோ திஸ் இஸ் வாட். நிறைய இடத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் டைம்லயே ஆடோரேஷன்ஸ்ல, அதாவது சில நேரத்துல உங்களுடைய ஆவி வந்து அவருடைய கனெக்ட் ஆகி நீங்க வந்து பயங்கரமா துதிச்சுட்டு இருக்கும் போது நிறைய அவரு வந்து என்ன சொல்றது, அவரு சில நேரத்துல நம்மளே மெய்மருந்து அது எல்லாமே நம்மளோட மாம்சத்துல வெளிப்படலாம். எப்படின்னா பாருங்களேன், சில நேரத்துல வந்து இதுல பாருங்களேன், நான் உங்களுக்கு சொல்றேன், the act of bowing down, kneeling, which shows humanity, அதாவது இதெல்லாமே வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட ஆவியில கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் இதெல்லாமே வெளியில நடக்கிறது. நம்ம யூஸ்வலா என்ன பண்றோம், நம்ம நீல் டவுன் போட்டதுக்கு அப்புறம் அதை கனெக்ட் பண்ண ட்ரை பண்றோம். மாம்சத்திலிருந்து ஆவிக்குள்ள போக ட்ரை பண்றோம், அது போக முடியாது. உங்களோட ஆவியில நடக்கிறத நீங்க மாம்சத்துல வெளிப்படுத்தலாம். ஆனா நீங்க மாம்சத்துல நீங்க ஒடுக்கி நீங்க ஆவிக்குள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது மாம்சத்தை நீங்க வந்து ஒரு காரியத்தை நீங்க செஞ்சுட்டு அதுல இருந்து நீங்க ஆவிக்குரிய ரீதியில போய் ஆண்டோட ஆராதிக்க நினைச்சா முடியாது. ஓகேங்களா? சோ அந்த பௌவிங், அந்த ஆடோரேஷன், அதெல்லாம் வந்து சில நேரத்துல வந்து என்ன சொல்றது, ஆட்டோமேட்டிக்கா அதை கனெக்ட் ஆகும்போது நம்மளால இருக்க முடியாது. மெனி டைம்ஸ் இன் மை லைஃப், அதாவது நான் தனிமையா இருக்கும்போது ஆராதிக்கும் போது திடீர்னு தேவனுடைய பிரசனம் அளவுக்கு அதிகமாக வரும். ஓகேங்களா? அப்போ அவரை உயர்த்திட்டே இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம எங்க கடப்போம்னு நமக்கு தெரியாது. அதாவது அந்த அளவுக்கு ஆண்டவருடைய நம்ம கனெக்ட் ஆகும்போது சம்டைம்ஸ் இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் பாடி. ஓகேங்களா? ஆனா நீங்க உங்களுடைய நீங்க பண்ற இந்த ஆக்டிவிட்டிஸ் மூலமாக உங்களோட சோல் மாறிடணும், மாறாது. ஐ மீன் உங்களோட ஸ்பிரிட்ல நீ கனெக்ட் ஆக முடியும், மாறாது. ஸோ ஃப்ரம் த ஸ்பிரிட் டு த பாடி அப்படிதான் வெளியில வரும். ஓகேங்களா? இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த பிரைஸ் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் வந்து ஒரு இது வந்து அவர் வந்து ரொம்ப அப்படி சாஃப்ட் டோன்ல பேசிட்டு இருப்பார். ஓகேங்களா? அதாவது அந்த லூக்கா 19:40 பாத்தீங்கன்னா, லூக்கா 19:40 பாத்தீங்கன்னா, நீங்க இந்த சந்ததி நீங்க துதிக்கலைன்னா நீங்க அந்த கல்லு கூட வந்து என்னை துதிக்குன்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த வசனத்தை நான் ஒழுங்கா அவங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். லூக்கா 11:40. ஓகே ஓகே. Foolish ones, did not he who made the outside make inside? Okay.
சாரி, லூக் 19. ஓகே, நான் லூக் 11ல வாசித்தேன். லூக் 19:40. ஓகே, praise God. But he answered and said to them, I tell you that if these should keep silent, the stones would immediately cry out. ஓகேங்களா, நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸே cry out. ஓகேங்களா, அந்த கல்லே தேவனை துதிக்குன்னு போட்டிருக்கு. தமிழ்லயே நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். ஓகே, 40ல பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாம இருந்தால் கல்களை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு ஆக்ட் ஆஃப் பிரைஸ் கூட சொல்லலாம். அந்த கல்லு கூட அவர் குதிக்கிறது. இதுக்கு நிறைய மீனிங் இருக்கு, நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, பட் when it comes to worship, ஆண்டவர் வந்து அதை வந்து ஒரு வித்தியாசமான லெவல்ல கொண்டு போறார். 96 Psalms 96:9ல பாத்தீங்கன்னா, worship the Lord in the beauty of his holiness. அவருடைய 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 டோன், அவருடைய விதமே மாறிடும். ஓகேங்களா, when he addressing about the worship, come let us worship and bow down. இதெல்லாம் அந்த ஹியூமிலிட்டியில பத்தி பேசுது. அதாவது சங்கீதம் 95:6ல. அப்போ இது வந்து நிறைய இருக்கு. அதாவது அப்ப அந்த வர்ஷிப் வந்து நம்ம ஸ்பிரிட்ல கனெக்ட் ஆகி அதுல கனெக்ட் ஆகிட்டோம்னா we cannot make our flesh to control. அதுலதான் இந்த bow down, இந்த kneeling position, கீழே அப்படி சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்கிறது, இதெல்லாமே அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஓகேங்களா, so it is the true worship that we invite the Holy Spirit to speak to us, convict us and comfort us. இதெல்லாமே பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான். பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவார்னா, உங்களோட ஸ்பிரிட்டை ப்ரிப்பேர் பண்ணி அது எப்படியாவது ஆண்டவரை துதிக்க வைக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவரோட வேலை. நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு மாம்சத்துல ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் அப்படியே மியூசிக் எல்லாம் கேட்டு எமோஷனலா உள்ளாகி அப்படியாவது ஆவிக்குள்ள கனெக்ட் ஆயிருந்து பார்க்க முடியாது. அது ஆவியில கனெக்ட் ஆக முடியாது, வேற ஏதோ ஒரு ஆவியில கனெக்ட் ஆகலாம். ஆண்டவர்கிட்ட அப்படி அந்த வேலைக்கே ஆகாது. ஓகேங்களா, சோ தி எமோஷன் மூலமாக யூ கேன் நாட் மேக் யுவர் ஹியூமன் ஸ்பிரிட் டு கனெக்ட் வித் காட். அது வந்து ஓகேங்களா. சோ அப்போ பிரைஸ்ங்கிறது வந்து இட்ஸ் 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 ஆல் அபவுட் த தேங்க்ஸ் கிவிங், அவருக்கு தேங்க்ஸ் கிவிங். பட் த வர்ஷிப், ஓகேங்களா, இட்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு த சரண்டர். உங்களை மாம்சம் ஒளிந்து ஆவியில வெளிப்பட்டு ஆவிதான் தேவனை துதிக்கணும். மாம்சம் ஆவிதான் தேவனை ஆராதிக்க வேண்டும், மாம்சம் ஆராதிக்க கூடாது. வேதத்துல எங்குமே ஃப்ரம் த பாடி அவங்கள வந்து ஆராதிச்சாங்கன்னு போடவே இல்லை. நாட் ஃப்ரம் த சோல் வந்து பிரைஸ் பண்ணுது. ஓகேங்களா, பட் த ஸ்பிரிட் ஹேஸ் டு வர்ஷிப் காட். இதுதான் டீப்பர் மீனிங். ஓகேங்களா, அப்போ வர்ஷிப்ங்கிறது வந்து அவருக்கு மட்டும்தான். உங்களோட ஸ்பிரிட்ல இருக்கிற இடமும் அவருக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே இருக்கும். ஸ்பிரிட்ல வேர்ல்டும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, பிசாசம் இருக்கக்கூடாது. இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஒண்ணு எம்டியா இருக்கும், எம்டினா வேர்ல்டுன்னு அர்த்தம், அல்லது பிசாசு இருப்பான், அல்லது ஆண்டவர் இருப்பாங்க. இந்த ஸ்பிரிட் தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஆவியில இவங்க கனெக்ட் ஆகாதனாலதான் இவங்க சினிமா பாட்டை வர்ஷிப் நினைச்சு பாடிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் இவங்க மாம்சத்துல கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் பயங்கர மோசமான காரியங்கள்லாம் நடக்கும். நிறைய காரியங்கள் இன்னைக்கு சினிமா பாட்டை எடுத்து இவங்களுக்குன்னு ஒரு அது 2-3 கிறிஸ்டியன் வேர்சஸ் அப்படியே ஆட் பண்ணி விட்டுட்டு அதே டியூன்ல அப்படியே பாடுறாங்கன்னா, they are still worshipping on the flesh. மாம்சத்துல. இவனுக்கும் சினிமாக்காரனுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்ப மாம்சத்துல இவங்க வந்து ஆராதிக்கணும்னு நினைக்கிறாங்க. மாம்சத்துல நீங்க ஆட்டம் போடுறதுனால ஆண்டவர் வந்து துதிக்க அது வந்து நீங்க டான்ஸ்ல வேணா நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நீங்க வந்து பிரைஸ்ல நீங்க பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஆனா வர்ஷிப் வந்து நீங்க டான்ஸ் பண்ணிலாம் நீங்க அவரை நீங்க துதிக்க முடியும். ஆனா நாட் த வர்ஷிப் வந்து ஃப்ரம் த ஸ்பிரிட். உங்களுடைய அது அந்த ஸ்பிரிட்ல இருந்து எக்ஸ்பிரஷன் ஆகி ஒருவேளை உங்களுக்கு அடோரேஷன் ஆகி உங்களுக்கு டான்ஸ்ல வருதான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க கண்ணாமூலன்னு ஆடிட்டு, சினிமாக்காரன் போட்ட ஸ்டெப் நானும் போட்டுட்டு, மைக்கேல் ஜாக்சன் ஆடுற மாதிரி நானும் ஆடிக்கிட்டு, அதுக்கப்புறம் இப்பெல்லாம் பயங்கர ட்ரெண்ட். இன்னைக்கு சினிமா பாட்டை எல்லாத்தையும் ஆராதனைன்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பா வந்து இட்ஸ் 100% டிமோனிக். அவங்க எல்லாம் வந்து ஆண்டவரை துதிக்கவும் இல்லை. அவங்க வணங்குற தேவன் ஏசு கிடையாது, பிப்ளிக்கல போட்டிருக்கிற ஜீசஸும் கிடையாது. அவங்க யாரையோ வணங்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்கள அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெளியில வந்துருங்க. பைபிள் அந்த மாதிரி ஒரு இல்லாட்டி நீங்க தான் அன்னைக்கு நியாயத்தீர்ப்பு நாள் இன்னைக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஹல்லேலூயா. So this is all about so upon the worship வந்து it should starts from your spirit, but the praise, it's nothing to do with the thanksgiving. The praise வந்து thanksgiving, and worship is all about connecting God in your spirit.
அதுலதான் நீங்க ஆண்டவரை உயர்த்துறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, ஆண்டவரை எக்ஸால்ட் பண்றது, ஆண்டவரை தொழுது கொள்றது, இது எல்லாமே உங்களோட ஸ்பிரிட் ரெலம்ல நடக்கிறது. உங்களுடைய ஸ்பிரிட் மூலமாக தான் அவரை நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோ ஐ ஹோப் இட்ஸ் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரைஸ் அண்ட் வர்ஷிப், இட்ஸ் நத்திங் டு டூ வித் ஸ்லோ சாங், ஃபாஸ்ட் சாங். நம்ம எவ்வளவு அன்எஜுகேட்டடா இருக்கிறோம் பாருங்களேன். நான் பிப்ளிக்கலாகவே இது ஸ்லோ சாங்னா நீங்க வர்ஷிப் சாங், ஃபாஸ்ட் சாங்னா பிரைஸ் சாங், இதெல்லாம் எங்க கான்செப்ட் இருக்குன்னு எனக்கும் தெரியல. பைபிள் சோ கிளியர். இன்னும் இதை பத்தி நிறைய காரியங்கள் நான் பேசலாம். ஓகேங்களா? சோ வர்ஷிப், ஓகேங்களா, இதான் வர்ஷிப், இதான் பிரைஸ். உங்களுக்கு இதை பத்தி ஒரு கிளியர் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் ட்ரூத். இந்த ட்ரூத்தை நிறைய பேர் நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க நிறைய பேர் நாங்க சபைக்கு போறாங்க, ஆராதிக்கிறோம்னு நினைச்சிட்டு இன்னும் அவங்க ஆராதிக்காம தான் இருக்கிறாங்க. சாரி டு சே திஸ். இல்ல, அவர்களுக்கு இந்த வீடியோவை நீங்க அனுப்புங்க, இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணுங்க. அவர்கள் பிரைஸ் என்ன, வர்ஷிப் நான் தெரிஞ்சு இனிமேலாவது, அதாவது இந்த தப்பு இது வரைக்கும் பண்ணிட்டோம், இனி அந்த தப்பு பண்ணாதபடி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி என்னுடைய ஆவி அவரை துதிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. குறிப்பாக ஆண்டவரே, உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள, ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அப்பா, பிரைஸ்ங்கிறது எக்ஸ்பிரஷன் ஆஃப் தேங்க்ஸ், பட் ஃப்ரம் த ஸ்பிரிட் ஐ வாண்ட் டு எக்ஸால்ட் யுவர் லார்ட் ஜீசஸ். அந்த ஒரு தகுதி எனக்கு படுத்துங்க ஆண்டவர். என் மாம்சம் வெளிப்படக்கூடாது. ஆராதனை வேளையில என்னோட மாம்ச சிந்தனைகள் இருக்கக்கூடாது. ஆராதனை நேரத்துல என்னுடைய சிந்தனை மாம்சத்துக்குரியதோ உலகத்துக்குரியதோ இருக்கக்கூடாது. என்னுடைய ஜெபமும் ஆராதனை வேளையில இருக்கக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தினால் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவரைக்கும் நாங்க இந்த தப்புல மாட்டிக்கொண்டிருக்கிற கூடமானால் கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களை ஒரு விடுதலையாக்குங்க. அதுல இருந்து விடுதலை பெற எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. சமூகம் முன் செல்லட்டும். உங்களுடைய பிரசனம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். திவ்ய கிருபை எங்களை வழி நடத்தட்டும். சகல துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. Amen. 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 God bless you. Thank you so much for joining. I hope it's blessed.